Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டாபிக் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ண போறோம். அப்படி என்னடா டாபிக் அப்படி நீங்க கேட்கலாம். நீங்க thumbnail அப்புறம் டைட்டிலே பார்த்திருப்பீங்க. Alight motionல graphs ஆப்ஷன் இருக்கும். அந்த graphs வந்து நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா செட் பண்றது. அதாவது நம்ம ஒரு transition பண்ண போறோம் அப்படினா அந்த transition வந்து ஸ்மூத்னஸா வந்து கொடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா graphs வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். graphs இல்லனா curves எப்படி வேணா நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. So நான் பாத்தீங்கன்னா கிராஃப்னே வந்து சொல்றேன். அந்த கிராஃப்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கரெக்ட்டான ஒரு கிராஃப் வந்து ஒரு ட்ரான்சிஷனுக்கு செட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. லைக் இந்த கிராஃப் வந்து எப்படி செட் பண்ணனும் தெரியல bro. எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு கிராஃப் செட் பண்றது எப்படின்னு தெரியல. ரொட்டேஷனுக்கு எப்படி கிராஃப் செட் பண்ணனும் தெரியல. இல்லனா ஒரு கிளிட்ச்க்கு வந்து கிராஃப் செட் பண்ண தெரியல. சோ டிஃபரண்டான எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு வீடியோவா மேக் பண்ணி சிம்பிளா வந்து சொல்லி கொடுங்க அப்படினு சொல்லிருந்தீங்க. சோ உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ கிராஃப்ஸ் பத்தி ஃபுல்லா அப் டு டேட் அதாவது என்னென்ன அந்த கிராஃப்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கோ எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தரேன். நான் வந்து ப்ரோலாம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ட்ரான்சிஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அந்த ட்ரான்சிஷனுக்கு எந்தெந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளாகவே இருக்கும் ஓகேங்களா வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஒரு சிம்பிளான பார்த்தீங்கன்னா ஒரு ஜூமின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கேல் ஆப்ஷனில் ஓகேங்களா. ஓகே இதே போல் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஜூமின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கிராஃப்மே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செட் பண்ணாங்க. ஜஸ்ட் பார்த்தா தெரியும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வரும். ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்காது. கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்காது. கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வந்து கிராஃப்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இதோட குவாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கிராஃப்குள்ளே போய்க்கோங்க ஓகேங்களா. ஸோ கிராஃப்ஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கும். ஸ்டார்டிங் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கியூபிக் பிசைர் ஈஸின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த கேட்டகரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக ஒரு டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிரான்சிஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கியூபிக் பிசைர் ஈஸிங் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரி கர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஒரு 3D அனிமேஷன் பண்ணுறீங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு கிளிட்ச் எஃபெக்ட் யூஸ் பண்ணீங்க இல்லைனா ஒரு எடிட் ஆடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராஃப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் கேட்டகரி. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிளிட்ச் எஃபெக்ட் அதாவது டிவி டேமேஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிவியில் ஒரு டேமேஜ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரான்சிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்காது. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போது ஒரு ஜூமின் ட்ரான்சிஷனுக்கு பேசிக்காக நான் வந்து என்ன கிராஃப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஐடியா கொடுக்குறேன். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப்ஸை பற்றி ஃபுல்லான ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக எந்த ஒரு கிராஃப்மே வந்து நம்ம செட் பண்ணலை ஓகேங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரான்சிஷன் வந்து இப்போ க்ரியேட் பண்ணோம், ஜூமின் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதே போல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த டெம்போ அதாவது வீடியோவோட ஸ்பீட் இருக்கும், அந்த ஒரு சாங்கோட ஸ்பீட் இருக்கும். அந்த சாங்குக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து டோட்டலாக மேட்ச் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி சாங்ஸ்க்கு யூஸ் பண்ணாலுமே இந்த கிராஃப் யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான சூப்பரான கர்வ்னே கூட சொல்லலாம். ஸோ மறக்காமல் அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே இப்போ அனிமேஷனுக்கு சொல்லிட்டடா. இப்போ வந்து நாங்கள் அது அவுட் அனிமேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து நம்ம ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் அனிமேஷன் நம்ம வந்து பண்ணுறோம் ஓகே. ஒரு அவுட் அனிமேஷன் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த கிராஃப் அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆரோ மார்க் டேரக்ஷன் வந்துருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து உங்களுக்கு உல்ட்டாவாயிரும், ஆப்போசிட் டேரக்ஷன்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன். நீங்கள் வந்து அனிமேஷனுக்கு என்ன கிராஃப் யூஸ் பண்ணீங்களோ அதே கிராஃபை அப்படியே பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் மாற்றி விட்டிங்கன்னா அவுட் அனிமேஷனுக்கு வந்து யூஸ் ஆகிக்கிறோம். ரொம்பவே சிம்பிளாகவே வந்து வேலை முடிஞ்சிடும்னே சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஜூமின் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப் வந்து நான் வந்து செட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஆகும்போதும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்ற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வந்து
உங்களுக்கு இந்த கிராஃப் யூஸ் பண்ணும்போது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடாக வேணும்டா எனக்கு கிராஃப் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், பார்த்தா தெரியும். லைக் ரொம்ப ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகும். பட் அப்படி ஃபுல் ஸ்பீடில் வந்தாலுமே ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாது, ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் அவுட் அனிமேஷனுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். லைக் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டான கிராஃப் இது. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட்டான சாங்ஸ் இல்லைனா ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்க்கு வந்து பேடாக ஸ்டெப் எடிட் பண்ணுறீங்க, எனக்கு டக்குன்னு ஒரு ஜூம் இன் வேணும்டா அப்படின்ற பட்சத்தில் இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து நியூட்ரலான ஒரு கிராஃப் நான் சொல்லிட்டேன், ரொம்பவே ஃபாஸ்ட்டான கிராஃப் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ரொம்பவே ஸ்லோவாக ஒரு ஜூம் இன் எனக்கு ட்ரான்சிஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. லைக் இதே போல் இப்போ நான் வந்து காட்டுறேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வரும், ரொம்பவே ஸ்லோவாக வரும். ஓகேங்களா? ஒரு ஜூமின் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஜஸ்ட் இதையுமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அந்த சாங்க்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா கிராஃப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணிக்கணும். பட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக ரொம்பவே ஸ்லோவாக வரும். ஓகே, இந்த கிராஃப் வந்து ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ஸ்லோவான கிராஃப். இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு 3 கிராஃப் வந்து 3 இம்பார்ட்டண்டான பேசிக்கான கிராஃப்ஸ் வந்து சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்போசர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லித்தரேன். கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க, எக்ஸ்போசர் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஒரு 1.0 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வருதுன்னா லைக் ஃபேட் அவுட் ஆகுது. பட் அந்த ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை, ஒரு ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மூத்னஸாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்போசருக்கு போயிட்டு இதுக்குமே வந்து நான் செட் பண்ணுற போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும். வெயிட், நான் ஜூமினை வந்து கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் லைக் அந்த ஜூமின் ஆகிறதும் அந்த எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்து ஃபேட் அவுட் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஜஸ்ட் ஈக்குவலாக இருக்கும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஃப், அதாவது இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன்ல எக்ஸ்போசருக்கு, ஸோ இந்த மாதிரி கிராஃப் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது எக்ஸ்போசர் காமா, இல்லைனா வந்து ஒரு சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வீடியோக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதில் இல்லைனா ஒரு ஹாட் கலர் வந்து மாற்ற போகிறீங்க, இல்லைனா ஒரு ஹியூ ஷிஃப்ட் மாற்ற போகிறீங்க, இல்லைனா சம்திங் ஒரு RGB ஸ்ப்ளிட், இந்த மாதிரி நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கிராஃப் பார்த்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து சூப்பராக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லைட் ட்ரான்சிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக இப்போ நான் வந்து சொன்ன கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்படியே வந்து பொருந்தும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கிராஃப் வந்து ரொம்பவே சூப்பரான கிராஃப், ரொம்பவே வந்து 3D டைப்போகிராஃபி இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு கிராஃப்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கிராஃப் என்ன நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கியூபிக் பேசியில் லாஸ்ட் கேட்டகரியாக ஒரு கிராஃப் இருக்கும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ரொட்டேஷன் பண்ணுறீங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு 3D டைப் பண்ணுறீங்க, ஒரு 3D டைப் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராஃப் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட், ரொம்பவே சூப்பரான கிராஃபுங்க. ஒரு 3D டைப்போகிராஃபி பண்ணுறதுக்கு இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஃபியூச்சர் வீடியோவில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். 3D டைப்போகிராஃபி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்காண்டி வந்து 3D டைப்போகிராஃபி வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா ஜஸ்ட் வந்து ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து கொடுத்துக்கோங்க. 3 கீ ஃப்ரேம் வந்து இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி 4 டிகிரி வச்சுக்கலாம், சென்ட்ரு 0 டிகிரி, எண்டிங் -4 டிகிரி. ஸோ இப்படி வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி வந்து உங்களுக்கு போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு கிராஃப் வந்து சிம்பிளாக அவ்வளோதான் நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா அதோட ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஆங்கிள்
ஓரியன்ட், அதாவது ஆங்கிள் ஓரியன்டாக எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலுமே ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து இதே வேல்யூஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் வந்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதே போல் அட்ஜஸ்ட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாங்க பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. கொஞ்சமாக இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ பேசிக்கான கர்வ்ஸ் பற்றி நான் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் மேஜராக யூஸ் பண்ணுற கர்வ்ஸ். இந்த கிராஃப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதுமானது. உங்களோட எடிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிவிட்டு மிரர் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் போங்க, அதில் மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட குவாலிட்டி, அதோட எப்படி சொல்ல, அந்த ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு மேஜராக டைல்ஸ் அதுக்கப்புறம் மோஷன் பிளர் வந்து கரெக்டான வேல்யூவில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட எடிட் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாகவே இருக்கும். ஸோ கைஸ், நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட எடிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஒரு கிராஃப்ஸை பற்றி நீங்கள் வந்து கரெக்டான கிராஃப், கரெக்டான ட்ரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் எடிட். ஸோ வந்து இது நிறைய பேத்துக்கு வந்து இருந்த டவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து கிளியர் பண்ணிட்டேன். பேசிக்கான கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த கர்வ்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் மேஜராக யூஸ் பண்ணுவேன், ரொம்பவே சூப்பரான கர்வ்ஸ். ஓகேங்களா, அது போக பார்த்தீங்கன்னா ஃபேக் ஜூம் கர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதாவது ஃபேக் ஜூம், ஃபேக் ரொட்டேஷன், ஃபேக் ஸ்லைடு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கர்வ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃபேக் ஜூம், ஃபேக் ரொட்டேஷன் அந்த பற்றிய ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரியை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாஸ் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லி தந்துருப்பேன். ஸோ அதையுமே மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.